ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய லைஃப் ஸ்டோரி பார்ட் 3 தாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் 8th வரையும் படித்த ஸ்கூல் கதை எல்லாமே சொன்னோம் இல்லையா? அந்த ஸ்கூலில் வந்து 8th வரையும் தான் இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் நடந்தே போவோம். ஏன்னா வீட்டில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். மெயின் ரோடு வழியாக போனால் கொஞ்சம் சுற்றி போகணும். அப்படிங்கிறதுனால வயல்வெளி உள்ளே போவோம். வரப்பு வழியாக தான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டுருப்போம். மழை டைம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சகதியாக இருக்கும். அந்த வழியாக போக முடியாது. அப்படிங்கிறதுனால ரோட்டை சுற்றி போகிற மாதிரி இருக்கும் மெயின் ரோடு வழியாக போனால். அதனால் அங்கே 8th வரையும் இருக்கிறதுனால அங்கே படித்து முடிச்சுட்டு 9th வந்து நாங்கள் வேறு ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம். அந்த ஸ்கூலில் எப்படின்னா பஸ் வசதிலாம் கிடையாது. பஸ் வசதினா சுற்றி வரணும். அது கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலேருந்து குடவாசலுக்கு ஒரு பஸ்ஸு, அதுக்கப்புறம் செம்மங்குடி ஸ்கூல் பெருமண்ணையூருன்ட்டு அந்த ஊருக்கு வர்றதுக்கு ரொம்ப லாங்கு. அதே இதுவுமே குறுக்கு வழியாக போனோம்னா அதுவும் மெயின் ரோடெலாம் போட்டிருப்பாங்க. 6 கிலோமீட்டருன்னு நினைக்கிறேன் வீட்டில் இருந்து. பஸ்ஸு வந்து மினி பஸ் மட்டும்தான் விட்டுருந்தாங்க. நிறைய பேர் சைக்கிளில் தான் மேக்ஸிமம் எல்லாருமே போவாங்க. பஸ்ஸாக நம்ப முடியாது, சில டைம் வரும் சில டைம் வராது. அப்படிங்கிறதுனாலேயே நாங்கள் சைக்கிள்லே தான் போவோம். அப் அண்ட் டவுன்னா மொத்தம் 12 கிலோமீட்ரு போக வர. 12 கிலோமீட்டருன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப தூரம் தான், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சைக்கிளில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து கடவுள்கிட்ட சொல்லுவோம், என்னை வந்து இப்படி ரொம்ப லோவாக கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, ஒரு நாள் கூட முன்னேறவே முடியாதா, நல்லா இருக்கிறவங்க நல்லாவே இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? இது ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கடவுள் உங்களை சோதிக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. அதை விட டாப்பில் கொண்டு போய் உட்கார வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருங்க. இதுக்கு ஒரு உதாரணம் என்னான்ட்டு நான் அந்த கதையில் சொல்கிறேன். இது கதை இல்லை, என்னோடய நிஜ கதை. அது என்னாச்சு அப்படின்னா, 9th நான் போய் ஜாயின் பண்ணேன். அந்த ஸ்கூலில் எப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு தான் போனோம். எக்ஸாமில் பாஸ் பண்ணோம். 8th படித்தோம் இல்லையா? அந்த இதில் சிலபஸில் இருந்து கொஷின் டெஸ்ட்டு மாதிரி வைப்பாங்க. அதில் நம்ம பாஸ் பண்ணணும். ஒரு எவ்வளோ 15 மார்க்கோ எவ்வளோன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கூலில் வந்து சீட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அது எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகிட்டோம். சில பேர் எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்களா? இல்லை, ஃபெயில் ஆகிறவங்களாம் அந்த ஸ்கூலில் சீட்டு கிடைக்காது. நல்ல ஸ்கூலுங்க, செம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த ஸ்கூலில் படித்தாலே ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி தான், நல்லாயிருக்கும் அந்த ஸ்கூலு. எங்கள் ஊரில் இந்த குடவாசலையும் இருக்குது, நன்னிலத்துலேயும் இருக்குது ஸ்கூலு. பட் அந்த ஸ்கூலில் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே என்னாச்சு அப்படின்னா, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் டெஸ்ட்டு எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டாங்க, மொத்தம் வந்து 8th வரையும் நான் படித்த ஸ்கூலில் வந்து ஒரே கிளாஸ் தான். ஆனால் இங்கே எப்படின்னா ஏபிசிடின்ட்டு இருக்குமா, என்னை வந்து சி கிளாஸில் போட்டாங்க. என்னோட இங்கே திருவடச்சேரியில் படித்தாங்க இல்லையா, அந்த பசங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவங்கள வந்து டி கிளாஸு போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக, மற்ற எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணவங்க 1, 2 வந்து ஏ கிளாஸ் பி கிளாஸில் மாறியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னை வந்து சி கிளாஸில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குன்னு என்னை மட்டுங்க யாராவது ஒருத்தவங்க கூட இருந்தால் கூட எனக்கு பயம் தெரிஞ்சிருக்காது. என்னை மட்டும் சி கிளாஸில் போட்டு மற்றவங்கள வந்து டி கிளாஸில் போட்டாங்களா. நான் அப்போலேருந்து யாரு கூடயாவது ஒட்டிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஆள். என்னை திடீர்னு சி கிளாஸில் போடவும், புது ஸ்கூலு வேறு, மற்ற பசங்களாம் இருக்காங்க, அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு போல் அங்கேருந்து 6thலேருந்து படிச்சிருப்பாங்களே, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. டெய்லியும் நான் போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு அழுதுட்டு தான் வருவேன் டெய்லியும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம். வீட்டுக்கு வந்து நான் அழுதுட்டு ஒரு நாள் என்னாச்சுன்னா 1 வீக் போனேன். எனக்கு யாருமே ஃப்ரெண்டுங்க கிடையாது. பக்கத்து கிளாஸில் லஞ்ச் எப்போ போனேன் அப்படின்னாலுமே வந்து ரொம்ப, ஏன்னா அவங்க அந்த கிளாஸ் போயிட்டாங்களா, ரொம்ப வந்து ஃபிட்டு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. லஞ்சுக்கு மட்டும் போனாலும் மற்ற மாதிரி கிளாஸில் வந்தாலும் கிளாஸ் நான் கவனிக்கவே மாட்டேன், அழுதுகிட்டே தான் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு 1 வீக் போயிட்டு இருந்தேன்னா உடனே ஃபீவர் வந்துருச்சு எனக்கு. கஷ்டத்துலேயே ஃபீவர் வந்தோடனே நான் அம்மாட்ட வந்து சொல்லிட்டேன், எனக்கு நான் ஸ்கூலுக்கு போகமாட்டேன், இனிமேல் நான் படிக்க மாட்டேன் நான் சொன்னேன். ஏன், நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன், என்ன விஷயம்னு கேட்குறப்ப, நான் இது உண்மையில நான் சொல்லலை. நீ என்ன சொன்ன, எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நீ வந்து 8th வரையும் நான் படிச்சிருக்கேன், நீ 8th வரையும் போகணும்னு சொன்னல, அப்போ 8th வரையும் தான் நான் வந்துட்டேன்ல, அதனால நம்ம ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னென்னு விஷயம்னு கேட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி என்னை தனியாக போட்டாங்க. எனக்கு பிடிக்கல, ஸ்கூலுக்கு போகல, நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் அவங்க தான் வந்து அந்த டி கிளாஸோட கிளாஸ் டீச்சர். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் பேசி எங்கள் அப்பா, ஆனால் வேறு ஒருத்தவங்கன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் நான் அழுகுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ எங்கள் அப்பா போய்ட்டு பேசினாங்க. அவங்களுக்கு கிளாஸ் மாற்றி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டி கிளாஸ்ல இருந்த பொண்ண சி கிளாஸ்லயும் என்ன தூக்கி டி கிளாஸ்ல அவங்க கிளாஸ்ல போட்டுக்கிட்டாங்க. அந்த சார் போட்டுக்கிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூடவே நான் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா விடுச்சு. அப்புறம் நார்மலா ஜாலியா படிக்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன். டாப்ல உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? இது வந்து என்ன விஷயம்னா, என்னோட 8த் வரையும் படிச்சாங்கல்ல ஒரு பொண்ணு, ஃபர்ஸ்ட் ரேங்க் போடுவா எப்பவுமே எடுப்பாங்க அப்டின்னுட்டு. நான் ஃபர்ஸ்ட்டே எடுத்தாலுமே மார்க் அதிகமா போட்டு அவங்கள தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணும் எங்க ஸ்கூல்ல தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க பி கிளாஸா, ஏ கிளாஸான்னு தெரியல கரெக்ட்டா. பேசுவோம். பட் போறப்ப வரப்ப பேசிப்போம் அவ்வளோதான். மத்தபடி ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. அந்த பொண்ணு அந்த இருக்கிற இடமே தெரியல அந்த ஸ்கூல் வந்துட்டு. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்கூல்ல வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சேன். நல்லா படிச்சுட்டு, அந்த 8த் வரையும் படிச்சத விட இங்க எனக்கு இன்னுமே வந்து ஆர்வம் அதிகமாயிடுச்சு. இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெருமைக்காக இது சொல்லல நானு. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, உங்களுடைய மதிப்பு குறையுது. உங்கள வந்து தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து கஷ்டப்படுறேன்னா, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். உயர்ந்தவே முடியாது போல இருக்கு. நல்லா இருக்கிறவங்க நல்லா இருந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நெறைய பேர் வந்து துவண்டு போவீங்க. அந்த மாரி துவண்டு போகாதீங்க. உங்களுடைய வேலைய நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களோட மதிப்பு கண்டிப்பா ஒரு நாள் வந்தே சேரும். இதுக்கு நான் பெரிய ஒரு உதாரணம். இந்த விஷயத்துல படிப்புல மட்டும் நான் சொல்லல. என்னுடைய மேரேஜ் லைஃப்லயுமே சொல்றேன். ரொம்ப கஷ்டம் எல்லாமே நான் பட்டுட்டேங்க நானு. மேரேஜ் ஆகி 3 இயர் சாரி 3 இயர்ஸ் தான் ஆகுது. அந்த 3 வருஷத்துல வந்து நான் நெறைய எல்லா கஷ்டத்தையுமே நான் அனுபவிச்சுட்டேன். ஆனாலுமே வந்து நான் அந்த டயத்துல கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாலுமே, இப்போ ஓரளவுக்கு நான் நல்லா தான் இருக்கேன். அதெல்லாம் நான் ஃப்யூச்சர்ல என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படியே போணுச்சுங்க. அப்புறம் நல்லா படிச்சு, அப்புறம் 9த், 10த்துமே ஒரே வேற 9த் வந்து ஒரு கிளாஸ் போனாலுமே 10த் வேற வேற பிரிச்சு போடும்போது, கொஞ்சம் பேர் வந்து 9த்ல இருந்தவங்க இருந்ததுனால, நான் 10த் முடிச்சுட்டேன். அப்புறம் 11த் என்ன ஆச்சுன்னா, 11த் ஒரே பெரிய கதை இது ஒண்ணு. 11த்லயும் நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் எங்க வீடியோவ ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப தான் எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. பாய்.